விடுதியில் தமிழ் மொழியில் IAS தேர்வினை எழுதி 2014 மாநிலத்தில் முதலாவது மாணவராக வெற்றி பெற்ற உத்வேகத்துடன் ஆட்சி பணியில் இணைந்து பல்வேறு சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கும் இவரால் விருதுநகர் இன்று பெற்றிருப்பது ஏராளம். இவர் சிறந்த விவசாய மேதை என்பதனால் விருதுநகருக்கு கிடைத்தது பசுமையான சுற்றுச்சூழல் திட்டங்கள். கருத்தில் உள்ளதை களத்தில் செயல்படுத்தும் உன்னதர் இவர். கருத்தில் உள்ளதை களத்தில் செயல்படுத்தும் உன்னதர் இவர். இவர் சிறந்த தமிழ் அறிஞர். உலக பொதுமறையாம் திருக்குறளின் 1330 குறட்பாக்களையும் மனப்பாடமாக சொல்லும் வல்லமை கொண்டவர். இது நான் சொன்னது அல்ல. உலக புகழ் வாய்ந்த படைப்பாளிகளுக்கு வழங்கப்படும் புக்கர் விருதுக்கான நீள பட்டியலில் இடம் பிடித்த எனது ஆதர்சன எழுத்தாளர் மற்றும் இவரின் முனைவர் ஆய்வுப்பட்ட வழிகாட்டி ஐயா பெருமாள் முருகன் அவர்கள் சொன்னது ஆம். இவர் சிறந்த தமிழறிஞர் என்பதனால் விருதுநகர் பெற்றது கரிசல் இலக்கிய திருவிழா 2022 8 மற்றும் 9 டிசம்பர் 23 நாம் வாசிக்கும் அனைத்து கரிசல் எழுத்தாளர்களையும் வரிசைப்படுத்தி நாம் கொண்டாடும் விதமாக காட்சிப்படுத்தியது மட்டுமின்றி அவர்களின் பெரும்பாலான படைப்பாளிகளை நாம் தரிசிக்க வகை செய்த மேதமை மிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களை தலைமையுரை அங்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா, சமீபத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களில் எழுதிய சிறப்பு கொட்டினை படித்தேன். தங்களை ஜாலியாக படித்த வைத்த ஜூலியா எனும் ஆசிரியை குறித்து தாங்கள் விமானத்தில் அமர்ந்தபடி 30,000 அடி உயரத்திலிருந்து எழுதிய கட்டுரை. இதை படித்த வாசகராக சொல்கிறேன். நாங்கள் இப்போது உங்களை எங்கள் மனதில் 50,000 அடிக்கு மேலே உயரத்துக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் என்று. நன்றி ஐயா. அடுத்ததாக கரிசல் இலக்கிய விழாவின் தலைமை துறை அங்கு வருமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஆளுமை திறனுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. வாழ்த்துக்களை மனமார்ந்த தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஊனமுற்றோர் செயல்பாட்டை ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது கூட நிறைய பேர் வாங்கிடலாம் ஒரு செயல்பாடு. ஆனா ஆளுமை திறன்றது ஒரு IAS பணியினுடைய ஒரு ஆளுமை திறன் அதை வழங்குறதா மிகச்சிறந்ததாக இருக்கு. அதுக்கு நம்மளுடைய கரிசல் இலக்கிய கருத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து சற்றே மிகை உணர்ச்சியோடு சொல்லப்பட்ட புகழ்வரைக்கும் என்னுடைய நன்றி. நண்பர்களே, வஉசியும் இலக்கியமும் என்ற தலைப்பில் கரிசல் இலக்கிய கழகம் இந்த கூட்டத்தை நடத்துகிறது. வஉசி ஒரு மகத்தான மனிதர். வஉசி மகத்தான ஆளுமை. வஉசி ஆகச்சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர். ஒரு குறிப்பிடத்தக்க செல்வந்த குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு பள்ளியை கட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து அவருடைய வாழ்நாளின் இறுதி காலம் எப்படி இருந்தது என்பதை படிக்கின்ற போதும் கதைகளை கேட்கின்ற போதும் இப்படிப்பட்ட மகத்தான ஆளுமை குறித்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொள்ளை கொடிவிரிக்க வந்த எல்லை ஏகாதிபத்தியத்திற்கு பொருளாதார தேசியம் என்ற மிக முக்கியமான பொருளாதார தத்துவத்தின் அடிப்படையில் மிக பெரும் போராட்டங்களை நடத்திய அந்த மகத்தான ஆளுமை குறித்து இந்தியாவில் பல பகுதிகளுக்கு இன்னும் தெரியவில்லை. நாம் இன்னும் கொண்டு செல்வது வஉசியினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு குறித்தும் வஉசியினுடைய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவர் மேற்கொண்ட புரட்சிகள் குறித்தும் இன்னும் தமிழர்களுக்கு பொதுவாக தெரிந்திருக்குமா என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு நிச்சயமாக ஒரு நேர்மறையான பதிலுடையாக இருக்க. அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து ஒரு திரைப்படம் வந்ததற்கு பிறகு பெரிதாக தெரிந்தாலும் தன்னுடைய வாழ்நாளின் 25 ஆண்டுகள் முழுவதுமாக அவர் இலக்கிய பணிக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அது குறித்து இன்னும் பலருக்கு தெரியாமல் இருப்பது நம்மளுடைய ஆச்சரியம் மட்டுமல்ல, தமிழர்களினுடைய ஒரு குறையாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வஉசியினுடைய வாழ்க்கை பயணங்களை பார்த்தால் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில் அவர் ஒரு வழக்கறிஞராக
எப்படி இருந்தார்? வழக்கறிஞர் பணிக்கு பிறகு அவர் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் குறிப்பாக கோரங்கள் ஸ்ட்ரைக் கோயில்களுடைய வேலை நிறுத்தத்தின் போது எப்படி அவர் செயல்பட்டார்? வழக்கறிஞராக அவர் மேற்கொண்ட செயல்கள், அதுவும் குறிப்பாக இரட்டை தீவிர தண்டனை பெற்ற அந்த வழக்கில் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், அதற்கு பிறகு சிறையில் அவர் மேற்கொண்ட பணிகள், சிறையில் அவருக்கு ஏற்பட்ட இலக்கிய தாக்கம், செயல்பாடுகள், அதற்கு பிறகு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் எப்படி பல்வேறு துறை சார்ந்த பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள். அவர் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளராக, தொழிற்சங்கவாதியாக எப்படி எல்லாம் பன்முகத்தோடு செயல்பட்டார் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற போது இன்னும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. வ.உ.சி.யை பற்றி எனக்கு ஓரளவுக்கு சரியாக எனக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை 2008ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், வ.உ.சி.யினுடைய வாரிசுகள் எந்த விதமான வேலையும் இல்லாமல், ஆதரவும் இல்லாமல் மதுரையில் ஒரு இடத்தில் சாலையோரத்தில் இருப்பதாக தினமணியிலே ஒரு கட்டுரை. அந்த பாரதியாரின் குறித்த ஒரு பாடலோட அந்த கட்டுரை, அந்த தினமணியோட ஹெட்லைன்ஸ், முதல் பக்கத்தினுடைய செய்தி அதான். அந்த செய்தியை பார்த்த பிறகு வ.உ.சி. குறித்து நான் அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சது அவ்வளவுதான். நான் வ.உ.சி.யை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கின்ற போது, பிறகு நான் கல்லூரி முடித்து UPSC தேர்வுக்காக தயார் செய்ய தொடங்கினேன். அப்பொழுது என்னுடைய விருப்ப பாடமாக, என்னுடைய முதல்நிலை தேர்வுக்கான ஒரு விருப்ப பாடமாக வரலாறு பாடத்தை எடுத்து, நான் அடிப்படையில் கல்லூரியில் படித்தது வேளாண் அறிவியல். நான் வரலாற்றின் மீது ஒரு வாசிப்பு ஆர்வம் தொடங்கியதால் அப்ப படிச்சுட்டு இருக்கப்ப வ.உ.சி. குறித்து தேட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அப்போதுதான் அவருடைய இலக்கிய பணிகள் குறித்து பார்க்கின்ற போது இன்னும் ஆச்சரியமாக. பிறகு நான் தேர்வு வெற்றி பெற்று பணிக்கு வந்த பிறகு தூத்துக்குடியில் நான் மாநகராட்சியினுடைய ஆணையராக 2019ஆம் ஆண்டு. அப்ப எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இது வந்து நான் முதல் நாள் ஜாயின் பண்ண உடனே அந்த கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கோட்ஸ், மெஜ்ரா கோட்ஸ் சாலை, அங்கதான் போய் பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் வ.உ.சி. போராட்டம் நடந்திருக்கு, அவர் இந்த மண்ணில் எங்கெங்கெல்லாம் இருந்தார் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கொண்டிருக்கும் நிறைய கண்டுபிடித்தேன். வ.உ.சி.யினுடைய கப்பல் கடைசியில் என்ன ஆனது, வ.உ.சி.யினுடைய கப்பல் கடைசியாக உடைக்கப்பட்டு அதனுடைய பொருட்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்ததாக செவிவழி செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கடைசியாக ஒரு வீட்டில் அந்த கப்பலில் இருந்த மேசை, கப்பலில் இருந்த மின்விசிறி, ஃபேன், இதெல்லாம் ஒரு வீட்டில் இன்னும் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து கடைசியாக அவர் இங்கு இருந்தார். கடைசியாக அவர் மறைந்த போது பாரதியாருடைய கவிதைகளை கேட்டுக்கொண்டே அவர் படித்தார். அவருடைய நண்பர் ஒருவர் சொற்பமான சில ரூபாய்களை மட்டும் கடைசி காலகட்டத்தில் அவர் மறைவதற்கு முன்பாக அவருடைய தினசரி செலவுக்காக கொடுத்துக் கொண்டிருந்தார் என்பது குறித்தெல்லாம் நான் படிக்கின்ற போது மிகுந்த, எப்படி சொல்றது, இப்படி ஒரு போராட்டம் நம்ம நம்ம உணர்ச்சி வசப்பட்டதான் சொல்ல, சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் மேற்கொண்ட பணிகளை நாம் மிக விரிவாக ஆய்வு செய்தால் வ.உ.சி.க்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத ஒரு மனிதரை நாம் கண்டுபிடிக்கவே முடியும். அப்படி ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகியாக, மிகுந்த அறிவு பெற்றவராக, ரொம்ப ஒரு பிரில்லியண்டா அவருடைய இந்த 4 காலகட்டங்களை நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா, அதை எடுத்து டீடைலா படிச்சு பார்த்தா ஒரு யூஎஸ்பியை கண்டுபிடிக்க முடியும். நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்கீங்க, பிசினஸ்ல யூஎஸ்பி அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை. யூஎஸ்பினா யூனிவர்சல் செல்லிங் பாயிண்ட் அல்லது யூனிவர்சல் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு தனித்துவம் ஒன்று இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதற்கென்று ஒரு தனித்துவம். ஏன் அந்த பொருளை வாங்குறோம்னா ஒரு குவாலிட்டியா இருக்கும், அல்லது அது விலை குறைவா இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்கு. வ.உ.சி.யினுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஏதாவது ஒரு யூஎஸ்பி இருக்கா எடுத்து அந்த கருத்துக்களை முன்வைத்து ஆய்வு செய்து பார்த்தால், அவர் வழக்கறிஞராக இருந்த போதும் சரி, அவருடைய எழுத்துக்களிலும் சரி, சுதந்திர போராட்டத்தில் எந்த வடிவத்தை அவர் கைக்கொண்டார் என்பதாக இருக்கட்டும் சரி, எல்லாவற்றையும் பார்த்தால் எளிய மனிதர்களுக்கு அந்த நாட்டினுடைய வளங்களும், எளிய மனிதர்களுக்கு நல்ல பொருட்களும் நல்ல செய்திகளும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய யோசனையா. அவர் வழக்கறிஞராக இருந்தபோது அவர் யாருக்கெல்லாம் வாதாடினார், அவர் ஒரு தொழிற்சங்க செயல்பாட்டாளராக இருந்தபோது யாருக்கெல்லாம் அவர் போராடினார், அந்த போராட்டத்தில் அவர் முன்வைத்த கருத்துக்கள் என்ன, அதெல்லாம் எடுத்து பார்த்தா மிக சாதாரண ஒரு சமூகத்தில் கடைநிலையில் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவசியம். அவருடைய இலக்கிய செயல்பாடுகள், அதனாலதான் அவர் எல்லோருமே சுதந்திர போராட்டத்திற்கு வெவ்வேறு வடிவங்களை கைக்கொண்ட போது இவர் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத எக்கனாமிக்கல் நேஷனலிசம்,
பொருளாதார தேசியத்தை எப்படி கட்டமைப்பது என்று கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத கடலில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ஒரு கப்பல் விடுவதன் மூலமாக அவருடைய பொருளாதாரத்தில் எப்படி நாம் மாற்றங்களை கொண்டு வருவது என்பதை சிந்தித்தார். இது சிந்திச்ச போது அவருக்கு வயது 30 தான். இப்படிப்பட்ட மகத்தான ஆளுமை இன்றைய தலைப்பை ஒட்டி பார்க்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய தத்துவ மேதையாக இருந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இன்றைக்கும் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்பது குறித்த விரிவான தத்துவ வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கான தேவை இன்றைக்கும் தமிழர்களுக்கு இருக்கிறது. இது குறித்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய தத்துவ விளக்கங்களை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற தத்துவ மேலை ஜேம்ஸ் ஆலனுடைய கட்டுரைகளை, புத்தகங்களை மொழிபெயர்க்கிறார். அவருடைய மிக முக்கியமான திருக்குறள் உரை என்பது மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில் அவற்றின் மீது மிகுந்த கவனம் செலுத்துகிறார். அவர் இறக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது திருச்செந்தூர்ல அதை வெளியிடுறார். அதனுடைய பதிப்பு. அதற்கு முன்பாக மிகப்பெரிய உரையாக பேசப்படுகிற பரிமேலழகர் உரையிலிருந்து மாறுபட்டு எழுதுகிறார். பரிமேலழகர் உரை என்பது பண்டிதர்களுக்கான உரை. அதான் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலிலிருந்து மாறுபட்டு எழுதுகிறார். அந்த மாறுபட்டு எழுதுகிற எல்லா குறள்களையும் எடுத்து பார்த்தோம். 75-76 குறளுக்கு வித்தியாசமான உரை எழுதியிருக்கார். ஒன்றும் இல்லை, எளிய மனிதர்களுக்கு புரியக்கூடிய உரையை எளிய தமிழில் எழுதியிருக்கார். அவருடைய காலகட்டத்தில் அது மிக எளிய வார்த்தைகள், எளிய பதங்கள், தனித்தமிழின் மீது மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடு கொண்டு அதை அவர் ஒரு லாயரா இருக்கிறப்ப, ஒரு அட்வொகேட்டா இருக்கிறப்ப அவருடைய யூஎஸ்பி ஒரு சாதாரண மனிதருக்கு நம்மளுடைய சேவைகள் போதா, நம்மளுடைய திறமையை சாதாரண மனிதருக்கு போதா. அவர் வன்மத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதையும் எழுதுகிற போது நான் பெற்ற அறிவு எதற்காக செயல்பட வேண்டும். ஒருத்தர் பெரிய அறிவு பெற்றவராக இருக்கிறார், ஆனால் அந்த அறிவினால் என்ன பயன்? அதிகம் அவருக்கு திருக்குறள்ல இருந்தே பதிலெடுக்கிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒருத்தருக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது, அவன் அறிவில் சிறந்தவனாக இருக்கிறான் என்றால் அவன் உண்மையிலேயே அறிவு பெற்றவனா என்பதற்கான அளவுகோல் எது? அந்த அறிவினால் மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி போக்குவதற்கான சில முயற்சிகளை செய்தால் அவனுக்கு அறிவு இருக்கிறது என்று. அதான் அந்த அறிவுக்குரிய வேறுபாடு என்பதை அவர் திருக்குறளுடைய உரையின் வழியாக. அதற்கடுத்து அவருடைய தொல்காப்பியத்தின் மீது எழுதப்பட்ட இளங்கோவனார் உரை ஒட்டி தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய உரையையும் எழுதி அதையும் பதிப்பிக்கிறார். இதை விட மிக முக்கியமான தத்துவ நூல்களை மொழிபெயர்த்து சொல்றார். அவருடைய வாழ்நாளிலே தன்னுடைய சுயசரிதத்தை எழுதுகிறார். அந்த ஒரு சுயசரிதத்துல கொஞ்சம் கூட தன் மீது அடுத்தவர்களுக்கு பச்சாதாபம் வர வேண்டும் என்பது குறித்த ஒரு எதுவுமே அதுல இருக்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மற்ற எழுத்துக்கள், மற்ற நூல்கள் எல்லாம் வாசிக்கின்ற போது இலக்கியத்தில் அவர் எவ்வளவு பெரிய பணியை செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் இரட்டை தீவாதார தண்டனை பெற்று அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு, பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீலுக்கு போய் அதுக்கப்புறம் அவர் விடுதலை பண்றாங்க. விடுதலை பெற்று வந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் மிகுந்த சுதந்திர போராட்டத்தினுடைய 1920களில் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கு முன்பாக இருந்த எழுச்சி அப்போது இல்லை. இரண்டாவது அவர் இந்த கப்பல் கம்பெனியில் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய எல்லா காலகட்டமும் இலக்கியத்தின் மீதுதான் பெரும்பாலும். அந்த இலக்கியத்தை எதற்காக? தன்னுடைய ஒரு ஆன்ம பலத்தை பெருக்குவதற்காகவோ அல்லது தனக்கு ஒரு மன அமைதி வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அவர் செய்யும். அதிலும் இவ்வளவு இலக்கிய செல்வங்களை எளிய மனிதர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ந்தது? நம்மளுடைய தத்துவ மரபில் இவ்வளவு இருக்கிறது. முறை எழுதுகிறார், நிறைய இலக்கியங்கள் குறித்த கட்டுரை எழுதுகிறார், இலக்கியங்கள் மனித வாழ்வுக்கு எப்படி வழிகாட்டும் என்று எழுதுகிறார். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய இலக்கிய சுரங்கங்கள் என்பது எல்லோருக்குமானது, பாமரர்களுக்கானது என்பதை எடுத்துச் செல்வதற்கு தான் அவருடைய முழு பகுதியும் பயன்படுது. ஒவ்வொரு நூலையும் நான் படித்து பார்க்கின்ற போது மிகுந்த ஆச்சரியமாக. அதனால இப்ப நான் பேசுறேன்னா இது நான் சிறப்புரை ஆயிடும். இதோட இன்னைக்கு நானும் இனிய நண்பர் ஆர்வ தமிழர் வந்திருக்கிறார். ஆக சிறந்த சொற்பொழிவாளர். சொற்பொழிவாளர் என்பது மட்டுமல்ல, சீரிய சிந்தனையாளர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது உண்மையிலேயே பொருத்தமானது. அதனால்தான் இந்த தலைப்பில் யாரை அழைக்கலாம் என்று நண்பர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது உடனடியாக ஆர்வ தமிழர்
தான் நினைவுக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சிக்காக அவர் சென்னையிலிருந்து வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. அவரை நான் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மெனக்கடல்களை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் அறமோர்களுக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும், மற்ற பேர் தான் சொல்ல நினைக்கிறீங்க, உள்ளிட்டன்னு சொல்லிட்டா அதெல்லாம் வந்துடுவாங்க. உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த இந்த டாபிக் வந்ததுக்கப்புறம் மீண்டும் நான் எடுத்து 2-3 புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா படிங்க. நம்ம தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு, தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட ஒரு இது. அதில் வந்து நிறைய நூல்கள் வந்து இணையத்தில் நீங்கள் எளிதாக பதிவிறக்கம் பண்ணி படிக்க முடியும். அதில் வந்து வஉசியுடைய இலக்கிய பணிகள்லாம் படிக்கிறப்ப ரொம்ப நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போனது. இப்போது இருந்து 100 ஆண்டுகளுக்கு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தீவிர இலக்கியத்தில் இருந்தபோது அந்த காலகட்டத்தில் இருந்த மொழிநடையிலிருந்து மாறுபட நினைக்கிறார். ரொம்ப எளிய பதங்களை சொல்றார். ஆனா பாரதியின் மீது அவருக்கு இருந்த பற்றுகளை வந்து அந்த நானும் பாரதியோட கட்டுரைகள் படிக்கிறப்ப ரொம்ப இதுவா இருக்கு. பாரதியுடைய ஒரே ஒரு பாடல், அந்த பாடல் குறித்து ஒரு உலக எழுதியிருப்பார். பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, அந்த பாடல் கூட. அந்த பாடல்ல வந்து இந்த தேசத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார், ஒரு சோசியல் லிபரேஷன் எங்க வேணும், எக்கனாமிக்கல் லிபரேஷன் எல்லாருக்கும் எப்படி வேணும், ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடிய மாடர்ன் எக்கனாமிக் டேர்ம்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சோசியல் திங்கிங் எல்லாவற்றையும் அவர்கள் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு பாரதியுடைய பாடலை ஒரு எடுத்து ஒரு கட்டுரையாக எழுதுகின்ற போது இவருடைய தீர்க்க தரிசனமும் எவ்வளவு தீவிரமாக இந்த நாட்டை குறித்தும் மக்கள் குறித்தும் எளிய மனிதர்கள் குறித்தும் யோசிக்கிறார். அவருடைய இன்னொரு யோசனை, ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய அறிவாளி, அவர் ஈகோவே கிடையாது. அவருடைய செயல்பாடுகள்லாம் படிக்கிறப்ப காந்தியடிகள் மீது மிகுந்த முரண்பட்டு இருந்த காலகட்டம், மிகுந்த முரண்பாடோடு காந்தியடிகளோடு இருக்கிறார். அவருக்கும் கடித போக்குவரத்துகள்லாம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல காந்தி காரைக்குடிக்கு வந்தபோது இவர் நேரில் சென்று வரவேற்று அந்த கூட்டத்திற்கு தலைமைதான். எதற்கு என்றால் காந்தியடிகள் அப்போது மேற்கொண்ட அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கான முன்னெடுப்புக்கான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கான முன்னெடுப்பில் தான் இணைய வேண்டும். தன்னுடைய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து பொது நலனிற்கு எது சரி என்று படுகிறதோ அதுதான் விஓசியினுடைய யூஎஸ்பி. அதை இன்று புரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சியாக இது அமையும் என்று நம்புகிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மீண்டும் நண்பர் கரு ஆரம்பத்தில்